பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுறார் சட்டமன்றத்தில். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது நிறைய மேல்நிலை பள்ளி கொடுத்துட்டாரு. எப்போ நிறைய மேல்நிலை பள்ளி கொடுத்துட்டான். ஏன் கொடுக்க கூடாது? எந்தெந்த பகுதியிலே ஏழை மக்கள் நிறைந்திருக்கின்றார்களோ அந்த பகுதிகளெல்லாம் மேல்நிலை பள்ளி திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதிகமான மேல்நிலை பள்ளி கொடுத்தாங்க. அதையெல்லாம் மூட பார்த்தாங்க திமுக ஆட்சியாளர்கள். அங்க இருக்கிற மந்திரி பதில் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் இருந்தா தான் மேல்நிலை பள்ளி திறக்க முடியும். ஆனா அண்ணா திமுக ஆட்சியில அதையெல்லாம் கணக்கிடல, அவர் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறந்துட்டான்னு சொன்னாங்க. இது மக்களுக்கான அரசு. அண்ணா திமுக மக்களுக்கான அரசு. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, மாணவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செயல்படுத்துவதுதான் எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் எங்கெல்லாம் மேல்நிலை பள்ளி வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்களோ அங்கெல்லாம் மேல்நிலை பள்ளி கட்டி கொடுத்து அங்கே கல்வி கற்க வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமா பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 2030 அடைய வேண்டிய இலக்க 2019-20 உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது